கொடுத்துட்டு கட்டில்ல புது பொண்டாட்டி கூட சுகம் கேக்குதா? வாய வெளிய. ஏன் மாமா, பொண்டாட்டி செத்தா புருஷன் புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நான் உயிரோட இருக்கும் போதே நீங்க புது மாப்பிள்ளை ஆகிறதுக்கு உங்களுக்கு எப்படி மாமா மனசு வந்துச்சு? என் பொண்ணுக்கு இப்பவே தீர்ப்பு கிடைச்சாகணும். தீர்ப்பு தான் கோர்ட்ல சொல்லியாச்சுல்ல, அப்புறம் ஏன் இங்க வந்து முட்டிக்கிறேன்? ஏதாவது பேசுன தொண்டைக்குழியில வச்சு சுட்டுடுவேன். என்னையா கையில துப்பாக்கி வச்சுட்டு பெருசா துள்ற? உன் பொண்ணு தானே என் பிள்ளை வேண்டாம்னு சொல்லிட்டு போனா, இப்ப என்ன புதுசா உறவு கொண்டாடிட்டு வந்திருக்கீங்க? நாங்க 4 வருஷம் பிரிஞ்சிருந்தது உண்மைதான். அதுக்காக நான் வேற ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? ஏ மாமா, நான் இதுவரைக்கும் என் மனசுல உங்களை தானே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க உங்க மனசுல வேற ஒருத்திக்கு இடம் கொடுத்துட்டீங்கல்ல. அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போகாதே போகாதேன்னு எவ்வளவோ கெஞ்சினோம், கேட்டியா? இப்போ பாசத்தை காட்டி பழையபடி ஒட்டிக்க பாக்குறியா? நான் ஒன்னும் உங்க பிள்ளையோட ஒட்டி உறவாடுறதுக்காக வரல. நானும் என் பிள்ளையும் தனியா அனாதையா கஷ்டப்படும் போது நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா? மாமா, தொண்டையில சிக்கின மீன் முள்ளு மாதிரி நீங்க துப்பவும் முடியாம முழுங்கவும் முடியாம உங்களை அவஸ்தைப்பட வைக்கல. என் பேரு சுமத்தியே இல்ல. எந்த வீட்டுக்கு தான் குடி வந்திருக்கேன். நீங்க எப்படி நிம்மதியா வாழ்ந்துடுறீங்கன்னு பாக்குறேன். காயத்ரி, காயத்ரி, தொடாதீங்க. காயத்ரி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இன்னும் என்ன சொல்ல போறீங்க? ஏற்கனவே கல்யாண விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே. ஐயோ காயத்ரி, அதை பத்தி எனக்கு சொல்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலையே. பட்டு உடத்துல சொல்ல வேண்டியதானே? எங்க என்ன நீ சொல்ல விட்ட? என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிற மூட்ல என்ன பேசவே விடலையே. போதும், நிறுத்துங்க. நீங்க எந்த சமாதானமும் சொல்ல வேண்டாம். எதையும் கேட்கிற மனசு எனக்கு இப்ப இல்ல. போங்க வெளியே. காயத்ரி, காயத்ரி, போங்க வெளியே, போங்க. ஹலோ பிரதர், பிரதர், நான் வரும்போதே நோட் பண்ண ஒரு ஃபீலிங் கூடவே இருக்கிறீங்களே. வாட் இஸ் த மேட்டர்? டெல் மீ. வீட்ல ஒரு பிரச்சனை. விடுங்க பிரதர், நேத்துக்கு தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நைட்னாலே பிரச்சனை வரத்தான் செய்யும். சில ஜோடிகள் உடனே செட் ஆகும், சில ஜோடிகள் 1 வீக்ல செட் ஆகும். இப்ப என்ன எடுத்துங்க, ஏன் ஃபர்ஸ்ட் நைட்ல சந்தோஷமா உள்ள போன வேகத்திலே திரும்பி வந்துட்டா, துரத்தி விட்டா, அப்புறம் அப்படி இப்படி பேசி 6 மாசம் கழிச்சு செட் ஆனா. விடுங்க, உங்களையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். பிரதர், நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். என் பிரச்சனையே வேற. என்ன சர்வதேச பிரச்சனை சொல்லுங்க. என் முத பொண்டாட்டி குழந்தையோட வீட்டுல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. யார்? சுமதியா? ஆமா. அந்த கருமாந்திரம் புடிச்சவன் இங்க எதுக்கே வந்தா? அவதான் உங்க கூட வாழ இஷ்டம் இல்ல, உன்னை பிடிக்கல டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாளே, அப்புறம் எதுக்கு வந்து கலாட்டா பண்றா? அவங்க அப்பா சந்தர்ப்பம் பண்ணி கூட வந்திருக்கானா? 2 பேரும் சேர்ந்து டார்ச்சர் கொடுக்குறாங்களா? அந்த டார்ச்சர் கூட பரவாயில்ல. இப்ப வந்தவ ஏன் முத கல்யாணம் நடந்தது சொல்லலன்னு டார்ச்சர் பண்றாளே. இப்ப சுமதி எங்க இருக்கா? அது ஏன் கேக்குறீங்க? வீட்டுக்கு எதிர்த்து அப்படியே குடி வந்திருக்கா. வெரி குட். வாவ், உன் ஒய்ஃப் 2 பேரும் பக்கம் பக்கமா இருக்கிறது உனக்கு ஜாலி தானம்மா? ஃபர்ஸ்ட் பாக்கும்போது செகண்ட திட்டு, செகண்ட பாக்கும்போது ஃபர்ஸ்ட் திட்டு, அப்புறம் பாரு 2 பேரும் போட்டி போட்டு உன் மேல வந்து விடுவாங்க. என்ன முறைக்கிற? இப்படிதான் ரொம்ப போய் ஊருக்குள்ள உழைக்காம டக்கால்ட்டி பண்ணி சாப்பிட்டு இருக்கா. நீங்க அதை கண்டினியூ பண்ணு. இத போய் உங்ககிட்ட சொன்ன பாருங்க. என்கிட்ட சொல்லாம சார்ஜ் புஸ் கிட்ட சொல்லுவியா? என்ன செய்ய சொல்லு? போக சொல்றியா? நல்லது சொன்னா கேட்க மாட்டீங்க. நீங்க என்ன கூப்பிட்டு வேலையை பாருங்களேன். நான் என்னைக்கே வேலை பார்த்திருக்கேன், நீங்க புதுசா பார்க்க சொல்றீங்க? ஐயோ ஐயோ, ஏன் என்னாச்சு? வவுத்துக்குள்ள குடல்லாம் பின்னிக்கிட்டு கடமுடான்னு ஒரு சவுண்ட். ராத்திரியே சொன்னேன் அந்த பீஸ் மசாலாவே ரொம்ப திங்காதீங்கன்னு. கேட்காம வலிச்சு வலிச்சு முழுங்குனீங்க. இப்ப அது வேலையை காட்டிடுச்சு. போய் தொலைங்க. முடியாது. ஏன்? சூடா ஒரு கப் காபி சாப்பிட்டாதான் போக முடியும். ஏம்மா காயத்ரி, அந்த பாலை எடுத்துட்டு வாமா. இந்த மனுஷன் தொல்லை தாங்க முடியல. வந்துட்டாங்க. வந்துருவா, உட்காருங்க. சோபால உட்கார்ந்தா அசிங்கமாயிடாது. எந்திரிங்க. வந்துருச்சு. என்ன? ஓ எம்மா காயத்ரி, சீக்கிரம் வாமா, என்ன காப்பாத்து. அதை கொண்டு வந்துட்டேன். கால் போச்சு. எவன்டா நடுவுட்ல பந்தடிச்சுவன்? நம்ம பேராண்டி நீயா? அவன்கிட்ட என்ன கொஞ்சறீங்க? டேய் வாடா இங்க வா. கிரிக்கெட் ஆட உனக்கு வேற இடம் கிடைக்கல?
பால் எல்லாம் கொட்டி போச்சுல. சாரி சின்ன மம்மி, வெளில தான் விளையாடுனா உள்ள விழுந்துருச்சு. யார்டா உன் சின்ன மம்மி? நீங்க தான் என் சின்ன மம்மின்னு எங்க மம்மி சொல்லுச்சு. ஆமா, உங்க மம்மி என்ன பெரிய இவளா? அவ சொன்னாலும் சொந்தம் கொண்டாட வந்துட்டியா? மூஞ்ச பாரு. என்ன எது வேணாலும் திட்டுங்க, எங்க மம்மி விட்டு திட்டுனீங்கன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். முளைச்ச மூளை எல்லாம் விட பேச்ச பாரு. நீங்க மட்டும் பேசல, நான் பேசக்கூடாதா? ஏய், எதுக்கு பேசுற? என்ன நீ? இடியட். ஏன் வீட்டுக்குள்ள வந்து என்கிட்ட பேசுறியா? என்ன திமிரு உனக்கு? உனக்கு என்ன பைத்தியமா? சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிற? அவன் என்ன சின்ன பையனா? கிரிக்கெட் விளையாடுறேன்னு சொல்லி பால் எப்படி கொட்டி வச்சிருக்கான் பாருங்க. கேட்ட மரியாதை இல்லாம பேசுறான். என்ன இருந்தாலும் அவனை நீ அடிச்சிருக்க கூடாது. மம்மி கிட்ட சொன்னா உன்னை பீஸ் ஆக்கிடுவாங்க. என்னடா சொன்ன? இனிமே இந்த வீட்டுக்குள்ள வராத, போ வெளிய. ஏய், அரஞ்சு. சொல்லிட்டே இருக்க மறுபடியும் அடிக்கிற? ஏன்டா அவளை கை நீட்டி அடிக்கிற? எல்லாம் அந்த பயலால வந்தது. போடா போடா இங்க இருந்து. அம்மா, நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அவன் என்ன படிச்சவ மாதிரி நடந்துக்கிறாளா? அவன் அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்களா? அவன் இங்க வரதுக்கு உரிமை இல்லையா என்ன? ஓஹோ, முத பொண்டாட்டி பக்கத்துல வந்தோன்னா பாசம் பொங்குதோ? புதுசா உரிமை பத்தி பேச வந்துட்டீங்க. ஏன் என்ன அடிச்சீங்க? அப்படி அவ மேல அவ்வளவு பாசம் இருந்துச்சுன்னா அவளோட இருக்க வேண்டியதானே? ஏன் என்ன கல்யாணம் பண்ணீங்க? உங்க என்னடா டே, என்ன பண்ண சொல்றேன்? போய் அவளை சமாதானப்படுத்து போ. சமாதானம். போ. காயத்ரி, சாரிம்மா, உன்னை நான் அடிச்சிட்டேன். அது எனக்கு கோவமே வராது. நீ அந்த சின்ன பையனை அடிச்சிட்டியா, அதனாலதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா நடிக்காதீங்க. உங்க மனசுல இன்னும் அவதான் இருக்கா. என்ன பேசுற நீ? அவ எப்படி என் மனசுல இருப்பா? என்ன புரிஞ்சுக்காம வீட்டை விட்டே ஓடிட்டா. அவளாலதான் விவாகரத்தே நடந்துச்சு. என் மனசுல இருக்கா இவர். அதுக்கப்புறம் எத்தனையோ முறை அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, பண்ணிட்டேனா? என்னமோ தெரியல, ஒண்ணு பார்த்ததுல இருந்து என்ன அறியாமலே உன் மேல பாசம் வந்துருச்சு. சரி, அவதான் உங்களை விட்டுட்டு போனால, பின்ன எதுக்காக மறுபடியும் வந்து நம்ம நிம்மதியை கெடுக்கிறா? எங்க அப்பா அம்மாவெல்லாம் பகைச்சுக்கிட்டு நீங்க தான் கதின்னு உங்களை நம்பி வந்தா நீங்களும் என்ன வெறுத்தீங்கன்னு நான் எங்க போட்டோம்? நான் ஏமா உன்னை வெறுக்கிறேன்? என்ன காயத்ரி நீ? இந்த பாரு, நடந்தது என்னன்னு தெரிஞ்சாதான் நீ என்ன புரிஞ்சுக்குவ. சுமதி வேற யாரும் இல்ல, என்னோட சொந்த அத்தை பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே செல்லமா வளர்ந்துட்டா. கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி. எங்க அப்பாவோட கட்டாயத்துல அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் ஆகி 4-5 மாசம் சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் தான் சுமதியோட குணத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டேன். அடடே, வாங்க. என்னய்யா, மளிகை, லாண்ட்ரி, பால் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஏதாவது வந்தா? ஏம்மா 2ஆம் தேதி ஆனா மளிகை பாக்கியே கொடுத்துருவீங்க. இன்னைக்கு 10 தேதியாவது பணம் கொடுக்கல, அதான் எல்லாரும் தேடி வந்திருக்கோம். பாக்கி கொடுக்கலையா? ஆமாம்மா, எனக்கு கூட பால் பாக்கி 1000 ரூபாய் தரணும். பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கம்மா. என் புள்ள அப்படி எல்லாம் கொடுக்காம இருக்க மாட்டானே. தம்பி சிவராமா, ஆ, இங்க வா. என்னம்மா? இங்க வந்து என்னன்னு கேளு. ஏன் இவங்களா வீட்டுக்கு வந்திருக்காங்க? அவங்களுக்கு என்ன பாக்கியே கொடுக்கலையாமே? இல்லையே, போன வாரமே சுமதி சம்பளம் பண்ணலாம் கொடுத்துட்டேன். உங்ககிட்ட கொடுக்கல? இல்லையப்பா. சுமதி, சுமதி, ஏன் கத்துறீங்க? வரேன். என்ன விஷயம்? சம்பள பணம் 7000 ரூபாய் கொடுத்தேன். எங்க? ஓ, அந்த பணத்துல தான் நான் இந்த பட்டு புடவையை வாங்கினேன். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. என்னம்மா விளையாடுறியா? மாசம் ஆனா 6000 ரூபாய் அவங்களுக்கு செட்டில் பண்ணும் இல்லையா? அதை விட்டுட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேங்கிற? கட்டின பொண்டாட்டி ஒரு புடவை வாங்குறது கூட உரிமை இல்லையா? அது என்கிட்ட சொல்லிதான் நான் வாங்கி கொடுத்திருப்பேனே. அதை விட்டுட்டு அவங்க வீடு தேடி வந்து பணம் கேட்கற அளவுக்கு பண்ணிட்டியே. அசிங்கமா இல்ல? அசிங்கமா? யார் பண்றது அசிங்கம்? நீங்க பண்றதா அசிங்கம். பொண்டாட்டியே கடைக்காரங்க முன்னாடி நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறீங்களே, நீங்க அசிங்கம், உங்க குடும்பம் தான் அசிங்கம். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? பணம் தானே வேணும். அந்த புடவை எடுத்துக்கங்க. போங்க வெளியே. அது மட்டும் போதுமா? இல்ல இந்த புடவை எனக்கு கொடுக்கணுமா? எனக்கு எதுவுமே வேண்டாம். என் புள்ளைய புள்ள கூட சேர்ந்து பேசுறீங்களா? நீங்க எதுவுமே பேசாதீங்க. இப்படி பேசி தான் என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. என்ன? அப்பா பாருங்கப்பா. யோ 7000 அதோட உனக்கு பெருசா இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நிமிஷம் செலவு பண்ற பணம் அது. அப்பா பாருங்கப்பா, குடும்பம் மொத்தமும் சேர்ந்து எனக்கு கொடுமைப்படுத்து. அட பாவிங்களா, இது என்ன வீடாடா இது? அப்பவே என் பொண்ணு சொன்னா வேண்டாம் வேண்டாம்னு. இந்த ஆளுதான் சொன்னா சொந்த பந்தம் விட்டு போக கூடாது, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ளார ஒண்ணா இருக்கணும்னு. அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்ப என்ன நடந்து போச்சு? யோ, என் பொண்ணு கண்ணு கலக்குதியா? கண்ணன் இருந்தா கலங்கதான் செய்யும். நாங்க ஏதோ புத்திமதி சொன்னோம். நான் சொன்னேன், எத்தனையோ தடவை சொன்னேன். தங்கச்சி பொண்ணு தலையில தூக்கி வச்சுக்கிட்டீங்க. ஒரு அடங்கப்படாதிய கொண்டாந்து என் பிள்ளைக்கு கட்டி ஏய்,
என்னம்மா சுமதி என்ன சுமதி கிமத்தி நீ இவ்வளவு நேரம் பேசுறது பத்தாதுன்னு வாங்க பாத்துக்கிறேன் உங்களை. சுமதி 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 வாப்பா. சுமதி எங்க? யாரோ சுரேஷ்னு அவ கூட படிச்ச ஃப்ரெண்டா, ஊர்ல இருந்து காலையில வந்தான். அவன் கூட வெளியில போயிட்டு வரேன்ட்டு போன பொண்ணு சாயங்காலம் ஆகுது இன்னும் வரலப்பா. சரி காஃபி எடுத்து வா. எப்பா ஆ? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. என்ன? அந்த மோட்டர் பைக்ல பின்னாடி உட்கார்ந்து ஜோடியா போனாங்க. தெருவுல உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பார்த்தாங்கப்பா. ஃப்ரெண்டுன்னு சொல்றேன். மோட்டார் பைக்ல போறதா இருந்தா அப்படிதான் உட்கார்ந்துட்டு போணும். போமா காஃபி எடுத்து வா போ. ம். சார் நாங்க சன் டிவில இருந்து வரோம். உங்ககிட்ட ஒரு சின்ன பேட்டி. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார் சார்? எனக்கு பிடிச்ச ஹீரோயின் சௌந்தர்யா. மேடம் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் மேடம்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஓகே, உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். படையப்பால சுத்தி சுத்தி வந்தீங்க எனக்கும் பிடிக்கும், இவருக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ மேடம். Thanks. தேங்க்யூ சார். இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் பிடிச்ச படையப்பா படத்துல இருந்து ஒரு பாடலை ஒளிபரப்புறோம், பாருங்க. சுத்தி சுத்தி வந்தீக சுத்து பெறலா சுத்தீக ஐயோ என்னாலும் என்னங்க இவர்தான் என் ஃப்ரெண்ட் சுரேஷ். சுரேஷ், ஹீஸ் மை குட் ஈவினிங் சார். சார் டைம் ஆச்சு, நாளைக்கு வரேன் சார். பாய் சுமதி, அப்புறம் பார்க்கலாம். பை பை. நில்லு. ஏமா நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? என்ன பண்ண? என்ன பண்ணினியா? தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க. நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுது? அப்பா சும்மா இருங்கப்பா. எதுக்கு சும்மா இருக்கணும்? அவ பண்றதெல்லாம் சரிங்கறியா இப்போ? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? ஃப்ரெண்ட் கூட பைக்ல போனது தப்பா? நான் என்ன அவரோட லாட்ஜ்ல ரூம் போட்டு கொஞ்சிட்ட வரேன்? அடிப்பாவி, அத வேற செய்வியா? பின்ன ஆளுக்கு என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? சுமதி, என்ன பேச்சு பேசுற? தாயில்லா பொண்ணாச்சேன்னு உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்தேன். அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு வரலாம். ஓ மாமனார் மாமியார் உன்னை ஒண்ணு கேட்க கூடாதா? இதான் நீ கொடுக்கிற மரியாதையா? அப்பா, மரியாதை பத்தி எனக்கு தெரியும். நீங்க தொடர்ந்து பேசாம இருங்க. என்னங்க? ஏன் இப்படி கோச்சுக்கிற? டிவில உன்னை பேட்டி எடுத்தவன் உன்னையும் உன் ஃப்ரெண்டையும் புருஷன் முட்டாட்டி சொல்லிருக்கான். அதை பார்த்துட்டு இவங்க வேதனைப்படுறாங்க. இதையே நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருந்தாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் என்ன நினைப்பாங்க? அப்போ நீங்க எல்லாரும் என்ன சந்தேகப்படுறீங்கல்ல? நீங்க இல்ல. ஊர்ல இருக்கிறவங்க என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. நீங்களே என்ன சந்தேகப்பட்டீங்கல்ல? ஐயோ சுமதி, நாங்க யாரும் உங்களை சந்தேகப்படலாமா? வேண்டாம் வேண்டாம். உங்களுக்கும் எனக்கும் இனிமே ஒத்து வராது. உங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. சுமதி, அப்பா, இனிமே உங்க பொண்ணை நீங்க உசுரோட பார்க்கணும்னா உடனே இவர்கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. அடியே, என்னடி சொல்ற நீ? ஆமா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்துறீங்க. இந்த கொடுமை என்னால தாங்க முடியாது, தாங்க முடியாது, தாங்க முடியாது. நல்லவேளை அந்த சுரேஷ் என் ஃப்ரெண்ட் இப்ப வந்தா. அதே ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தா என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அவன் தான். நீங்க எல்லாரும் சேர்ந்து